Morning children, how are you all? I hope you are well. Welcome back to this video. Today's class we are going to see about compounds. Compounds in Tamil meaning சேர்மங்கள். Okay, what is a compound? Listen, what is compound? A compound is a pure substance that is formed when the atom of two or more elements combine chemically in definite proportion. அதாவது காம்பவுண்ட் வந்து ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது வந்து இரண்டு தனிமங்கள், அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களுடைய அணுக்கள் வந்து வேதி பிணைப்பினால் என்ன செய்கிறது என்றால் இணைகிறது. இதன் மூலமாக இதனிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்ன அப்படின்னா what is that? Compound. Okay children, a compound is a pure substance that is formed when the atom of two or more elements combine chemically in definite proportion. Okay, next, compounds exhibit properties entirely different from the properties of their constituent elements. Compounds உடைய property வந்து totally different from the properties of elements. For example, the atom of the element hydrogen and oxygen combine chemically in a fixed ratio to form a compound water. அதாவது லிசன் கேர்ஃபுல்லி, ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் இந்த இரண்டு தனிமங்களின் அணுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைந்து we will get the compound water. We will get compound water. However, water doesn't have the exact same properties of ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அதாவது நீர் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் பண்புகளை வந்து கொண்டிருப்பதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அட் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எக்ஸிஸ்ட் லிக்விட் வைல் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் ஆஸ் கேஸஸ். ரூம் டெம்பரேச்சரில் வந்து வாட்டர் வந்து லிக்விடாக இருக்கும், அதே சமயத்தில் ஹைட்ரஜன் அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் அஸ் கேஸஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஆல்சோ ஆக்சிஜன் சப்போர்ட்ஸ் ஃபயர். ஆக்சிஜன் வந்து எதற்கு துணை புரிகிறது என்றால் எரிதலுக்கு துணை புரிகிறது. பட் வாட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இது வந்து தீயணைப்பானாக பயன்படுகிறது. ஓகே, சிமிலர்லி காமன் சால்ட் இஸ் எ காம்பவுண்ட் மேட் அப் ஆஃப் எலமெண்ட்ஸ் சோடியம் அண்ட் குளோரின். அதாவது காமன் சால்ட் நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் எப்படி தானே, சோடியம் குளோரைடு. அது உணவில் பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்ட் இன் அவர் ஃபுட். வேற சோடியம் அண்ட் குளோரின் ஆர் பாய்சன் ஆர் போத் அன்சேஃப் ஃபார் கன்சப்ஷன். அதே இது சோடியமும் குளோரினும் நச்சுத்தன்மை கொண்டவை. இவை வந்து உண்பதற்கு ஏற்றவை அல்ல. Okay children, next you see sodium is a highly reactive solid at room temperature. It burns vigorously when in contact with water. அதாவது ரூம் டெம்பரேச்சரில் வந்து சோடியம் வந்து மிகுந்த வினைத்திறன் கொண்டது. எப்படி என்றால் இது நீருடன் வினைபுரியும் போது தீவிரம் என்ன செய்கிறது, எரிகிறது. இட் burns when in contact with water. Okay, chlorine is chlorine is yellowish green poisonous gas at room temperature. குளோரின் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வந்து அது நச்சுத்தன்மை கொண்ட வாயு, அதே சமயத்தில் அது ஒரு மஞ்சள் நிற நச்சுத்தன்மை கொண்ட வாயு. ஓகே, சோடியம் குளோரைடு இட் இஸ் யூஸ்ட் ஃபார் குக்கிங். ஓகே, நெக்ஸ்ட் we will see the properties of compound. சேர்மங்களுடைய பண்புகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we will see a compound is formed only when the constituent elements combine in a fixed proportion. அதாவது தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைவதன் மூலமாக கிடைப்பது சேர்மம். the properties of a compound are different. அதாவது தனிமத்தின் பண்புகளிலிருந்து சேர்மத்தின் பண்புகள் வேறுபட்டது. ஓகே, a compound cannot be broken down by physical method. அதாவது காம்பவுண்டை வந்து cannot be broken down by physical method. இதை வந்து இயற்பியல் முறையில் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. this is because a compound is made up of at different elements they are chemically combined. அதாவது இவை வேதி பிணைப்பினால் இணைக்கப்பட்டுள்ள வெவ்வேறு தனிமங்களை கொண்டிருப்பதனால. ஓகே, then next, sodium chloride cannot be separated by physical methods such as filtration. sodium chloride வந்து வடிகட்டுதல் என்கிற ஒரு இயற்பியல் முறையினால் கூட இதை என்ன செய்ய முடியாது, பிரிக்க இயலாது. then a compound can be separated into its constituent elements by chemical method only. சேர்மங்களை வந்து அதனுடைய வேதியியல் முறைகள் மட்டும் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஓகே children, now we are studying about the differences between an element and a compound. You look at this difference between the element and a compound. An element is a simple substance. Element is a simple substance. Then compound is a chemical substance is formed by the combination of two or more elements. Next, elements combine to form compounds. Compounds can be split into elements. அதாவது எலமெண்ட் வந்து இஸ் த சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு எளிமையான பொருள். ஓகே, சேர்மம் காம்பவுண்ட் என்பது இஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் பை த காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ். இரண்டு தனிமங்கள், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்து உருவாகிறதன் மூலமாக கிடைப்பது. ஓகே, எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ்லாம் அதாவது தனிமங்கள் இணைந்து எதை உருவாக்குகிறது, சேர்மங்களை. அதே சமயத்தில் அண்ட் அட் த சேம் டைம் காம்பவுண்ட்ஸ் கேன் பி ஸ்பிளிட் இன்டு எலமெண்ட்ஸ். சேர்மங்களை வந்து தனிமங்களாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஆட்டம்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட். தனிமங்களின் அடிப்படை துகள் வந்து அணு. ஓகே, மாலிகுல்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எ காம்பவுண்ட். அதே இது சேர்மத்தினுடைய அடிப்படை துகள் என்ன அப்படின்னா மூலக்கூறு. ஓகே சில்ட்ரன், நவ் we will study about the chemical formula. chemical formula அப்படின்னா வேதியியல் வாய்ப்பாடு. ஓகே, often we hear that water is H2O.
இதை அடிக்கடி நம்ம என்ன செய்கிறோம், எழுதுகிறோம், கேட்குறோம், அப்படி தானே. திஸ் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் வாட்டர். இதுதான் நீர் மூலக்கூறுடைய வேதியியல் வாய்ப்பாடு H2O. திஸ் மீன்ஸ் தட் ஈச் மாலிகுல் ஆஃப் வாட்டர் ஹேஸ் 2 ஹைட்ரஜன் ஆட்டம். ஈச் மாலிகுல் ஹேஸ் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் வித் 1 ஆக்சிஜன் ஆட்டம். அதாவது இந்த நீர் மூலக்கூறில் வந்து 2 ஹைட்ரஜன் அணுக்களும் அதே ஒரே ஆக்சிஜன் அணு என்ன செய்கிறது, இணைந்து உள்ளன. ஸோ தட் H2O. A chemical formula is a symbolic representation of one molecule of an element or a compound. அதாவது வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒரு தனிம அல்லது சேர்மத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு. ஓகே, it provides information about the elements present in the molecule and the number of atom of each element. அதாவது இது listen carefully. This sentence says that ஒரு மூலக்கூறில் உள்ள தனிமங்கள் வந்து ஒவ்வொரு தனிமத்தின் அணுக்களின் எண்ணிக்கை போன்ற தகவல்களை என்ன செய்கிறது, வழங்கி கொண்டு வருகிறது. நெக்ஸ்ட்டு, can you guess the type of atom and number of each of the atoms in sodium chloride, which is the chemical formula for cooking salt. அதாவது சோடியம் குளோரைடில் உள்ள தனிமங்களின் பெயர்கள் மற்றும் அதனுடைய எண்ணிக்கையை நம்மளால் யூகிக்க முடிகிறதா? சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பின் பெயர் வந்து சோடியம் குளோரைடு. Yes. So the chemical formula tells us the types of atom and the number of each type of atom in one molecule of substance. You see, for example, water H2O, the small number besides the H symbol is called subscript. அதாவது ஸ்மால் நம்பர் இருக்கா ஹெச்சுக்கு பக்கத்தில், அதுதான் என்னென்னா சப்ஸ்கிரிப்ட். ஓகே, தமிழில் வந்து நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த கீழ் குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, கீழ் குறியீடு என்று சொல்லுவோம். அதாவது ஒரு நீர் மூலக்கூறில் வந்து 2 ஹைட்ரஜன் அணு இருக்குது, ஒரு 2 ஹைட்ரஜன் அணு இருக்குது, ஒரு O குறியீட்டில் வந்து எந்த ஒரு எண்ணுமே இல்லை. அப்போ அப்படின்னா இது ஆக்சிஜன் என்னும் தன்மயத்தில் ஒரே ஒரு அணு மட்டும் தான் இருக்குது. சரியா, ஹைட்ரஜனுங்கிற தன்மயத்தில் வந்து 2 அணு இருக்கிறது. when there is no number of besides O symbol, it means then there is only one atom of an element present in the molecule. There is one oxygen atom in a water molecule. Now you see, here are some examples of chemical formula. Sodium chloride, sodium NaCl, 1 atom of sodium and 1 atom of chlorine. Then ammonia, you look at this, 1 atom of nitrogen and 3 atom of hydrogen. Then glucose, 6C6H12O6, so that 6 carbon atom, then 12 hydrogen atom, after that 6 oxygen atom. Okay children, okay, did you understand this one? Now all of you take your classwork note. You have writing work. Okay, you have writing work, so all of you take your classwork note and get ready. In the previous class you have written up to carbon dioxide chemical formula and the name of the element present in the following compounds. Yes, now you write this one. Question is page number 39. That first question, answer in brief la. First question la 5 names கொடுத்து அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலாவையும் அதனுடைய நேம் ஆஃப் த எலிமெண்ட்டும் எழுத சொல்லிருந்துச்சு. அப்படி தானே. அதில் ஃபஸ்ட்டு 3 ஆல்ரெடி யூ ஹவ் ரிட்டன் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் 2 யூ ரைட் நவ். calcium oxide CaO, then here calcium within the bracket C, oxygen within the bracket O2, then sulfur, the next one sulfur dioxide SO2, you write there sulfur, yes, within the bracket, yes, oxygen within the bracket O2, you write full. Did you write? Okay. Second question. Second one. Classify the following molecules as the molecules of element or compound. கொடுத்திருக்கிற இந்த classify the following molecules வந்து எது molecules of element, எது molecules of compound அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, so you draw first one, you draw, you write that near you write molecule of element. Then second, because O is there, yes, so this is O, oxygen, O2, so molecule of element, same element. The next molecule of compound, 2 elements, so the molecule of compound is C, carbon, O, oxygen. Okay, next N, you draw the picture like your book. Okay, you draw the picture like your book as it is in your book. Okay, then N,
molecule of element. Then Na, sodium chlorine, molecule of compound. Okay children, very easy whether it is element or compound. Next, what do you understand by chemical formula of a compound? What is its significance? Write this question. What do you understand by chemical formula of a compound? What is its significance? Answer: a chemical formula is a symbolic representation of one molecule of an element or a compound. It provides information about the elements present in the molecule and the number of atoms of each element. The chemical formula tells us the types of atoms and the number of each type of atoms in one molecule of substance. Write this. Did you write, children? Okay, we will go to the next question. Write this question. Define the following terms with an example for each. Element, compound, metal, non-metal, metalloid. Yes, first you write element. Element is a substance that cannot be broken down into simpler substance by chemical means oxygen, hydrogen, gold, helium. Oxygen, hydrogen, gold, helium. Element is a substance that cannot be broken down into simpler substance by chemical means oxygen, hydrogen, gold, helium. Next, compound. A compound is a pure substance that is formed when the atoms of two or more elements combine chemically in definite proportion. Example: H2O, NaCl, sodium chloride. A compound is a pure substance that is formed when the atoms of two or more elements combine chemically in definite proportions. H2O, then NaCl, water and sodium chloride. Next, write metal, non-metal, metalloid. Okay, metal, non-metal, metalloid. Metal, a chemical element that is an effective conductor of electricity and heat, can be defined as a metal. Example: copper, iron, silver, etc. Write this. Metal, a chemical element that is an effective conductor of electricity and heat, can be defined as a metal. Example: copper, iron and silver. Next, non-metal. Non-metal is an element. Non-metal is an element that doesn't have the characteristic of metal, including that is ability to conduct heat and or electricity, luster or flexibility. Example: carbon, iodine, sulfur. Non-metal is an element that does not have the characteristics of metal, including ability to conduct heat or electricity, luster or flexibility. Example: carbon, iodine and sulfur. Next, metalloid. Metalloid is a chemical element that exhibits
some properties of metals and some of non-metals. Metalloids are generally semiconductors. Example: silicon, arsenic, antimony and boron. Silicon, arsenic, antimony and boron. Metalloid is a chemical element that exhibits some properties of metals and some of non-metals. Metalloids are generally semiconductors: silicon, arsenic, antimony and boron. Okay, then write fifth one. Write the symbols for the following elements and classify them as solid, liquid and gas. Aluminium, carbon, chlorine, mercury, hydrogen and helium. Write the element aluminium, carbon, chlorine, mercury, hydrogen, helium. Then write the symbol Al. Classification solid. Okay. Then carbon C. They are solid. Then chlorine symbol Cl. Gas. Mercury Hg. Classification liquid. Okay. Then hydrogen H. Classification gas. Then helium He. Then this is also gas. Okay. Did you write? Classify the following as metals, non-metals and metalloids. Classify the following as metals, non-metals and metalloids. Sodium, bismuth, silver, nitrogen, silicon, carbon, chlorine, iron, copper. Write sodium metal, then bismuth metal, silver metal, nitrogen non-metal, silicon metalloid, then carbon non-metal, chlorine non-metal, iron metal, copper metal. Write this. Did you write? Okay. Write the eighth question. Write a chemical formula for the following elements. Write the chemical formula for the following elements: hydrogen, nitrogen, ozone, sulfur. Hydrogen, nitrogen, ozone, sulfur. Hydrogen H, nitrogen N, ozone O3, sulfur S. Okay, write this. Then write for next question. Ninth question. Ninth one, what are elements? What are they made up of? Give two examples. Elements are chemically the simplest substances and hence cannot be broken down using chemical reactions. It is made of entirely from one type of atom. Example: hydrogen. Oxygen is made from atom containing a single proton and a single electron. Write this soon. Elements are chemically the simplest substances and hence cannot be broken down using chemical reactions. It is made of entirely from one type of atom. Example: hydrogen. Oxygen is made from atom containing a single proton and a single electron. Okay children? Okay, you write. Okay, let us finish today's class. We will meet again in the next video. Okay children? Thank you all.